வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட ஜூனியரை விட உங்களுக்கு வந்து பென்ஷனோ இல்லை பேமெண்ட்டோ வந்து கம்மியாக கிடைக்குதுனாக்கா அதாவது உங்களோட ஜூனியர் யாருக்கு வந்து அதிகமாக கிடைக்குதோ அவங்களோட டேட்டாவை வச்சு உங்களோட பென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக்க முடியும். ஸோ அதுக்கோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப்பிங் அப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு நீங்கள் எதில் வேலை பண்ணியிருந்தாலும் சரி இல்லை வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இது ஆன் சர்வீஸ்லுமே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஜூனியர் வந்து அதிகமாக பேமெண்ட் வாங்குவாங்க, சீனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியான பேமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் நீங்கள் வந்து ஸ்டெப்பிங் பிக் பண்ணலாம். ஸோ பென்ஷன் வந்த பிறகு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த ஜூனியருக்கு உங்களோட அதிகமாக கிடைக்குதோ ஸோ அவங்களோட பிபிஓவோ இல்லை பென்ஷன் ஸ்லிப்போ அந்த மாதிரி டேட்டாலாம் எடுத்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டேட்டாவும் மென்ஷன் பண்ணோம், அதாவது உங்களுக்கு எவ்வளோ பேசிக் பென்ஷன் கிடைக்குது, எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் உங்களோட ஜூனியர் யாருக்கு வந்து அதிகமாக கிடைக்குதோ அவங்களோட டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் மென்ஷன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் ஒன்று எழுதி உங்களோட ரெக்கார்டுக்கு வந்து சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேட்டாவை வச்சு அவங்க வந்து ஸ்டெப்பிங் அப் பண்ணி உங்களோட ஜூனியர் வந்து எவ்வளோ பேமெண்ட் வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணுமோ அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப்பிங் அப் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே கொடுக்குறேன். ஸோ இதே ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து உங்களோட லெட்டர் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரெக்கார்டுக்கு அனுப்பி நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தோம், அதாவது இசிஹெச்எஸ்ல வந்து எப்படி எஃப்எம்ஏ ஸ்டாப் பண்ணிட்டு இசிஹெச்எஸ் வந்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலேட்டடாக தான் இது. ஏன் இந்த பாயிண்ட்டை கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்து கால் பண்ணியிருந்தாச்சு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, எம்பெல்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நிறைய வெல்ஃபேர் வந்து கொடுக்குறதில்ல, அதாவது சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதில்ல. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வியாதிகளுக்கெல்லாம் அவங்க வந்து இந்த இசிஹெச்எஸ்ல நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக பண்ணுறதில்ல, அதுக்கு வந்து பில்லு வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்க, அதெல்லாம் இதில் வந்து கவர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ உங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எம்பெல்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குனாக்கா நான் வந்து அரை மணி நேரத்தில் போனால் தான் எனக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கா என்னோட உயிர் வந்து பிழைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு 1 hour 1.5 hour ஆகிடுனாக்கா ஸோ எனக்கு நியரஸ்ட்டாக எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ ஸோ அங்கே தான் நான் வந்து போக முடியும். ஸோ அப்படி அட்மிட் ஆன பிறகும் பார்த்தீங்கன்னாக்கா நான் 48 மணி நேரத்துக்குள்ளே இசிஹெச்எஸ்க்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹாஸ்பிட்டல் ஆகிற பில்லை வந்து நான் கட்டிட்டு அதுக்கப்புறம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் முறையில் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நான் எம்பெல்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் 1.5 மணி நேரத்துக்கு போகிறதுக்குள்ளேயே எனக்கு ஏதாவது ஆகுன்ற பட்சத்தில் அந்த ஹாஸ்பிட்டலோட பெனிஃபிட் எடுத்து எனக்கு எந்த விதமான யூஸும் இல்லை. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இவருக்கு ஆர்ட்டோட பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காரு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்கு. ஸோ அதோட ஃபுல் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து ரீஎம்பர்ஸ் முறையில் கிடைக்கவும் இல்லை, அதே போல் அவருக்கு வந்து ஃப்ரீயான ட்ரீட்மெண்ட்டும் வந்து எடுக்கவும் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பெஸ்ட்டான ஹாஸ்பிட்டலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எம்பெல்ட் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டில் வந்து வரல. ஸோ பெஸ்ட்டான ஹாஸ்பிட்டலில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அது கரெக்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க லிஸ்ட்டும் எடுக்கலை, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சஜெக்ஷன் பண்ணலை, அவங்க கூட இவங்க வந்து டைஅப்பும் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து இசிஹெச்எஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எஃப்எம்ஏவாக மாற போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு வந்து எலிஜிபிள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி யாராவது இசிஹெச்எஸ் டு எஃப்எம்ஏ வந்து சேஞ்ச் ஆகிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். எஃப்எம்ஏ டு இசிஹெச்எஸ் வந்து மாற போகிறவங்க அப்படின்றவங்க வந்து இது உங்களோட விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து சூட்டபுளாக இருக்கோ இல்லை உங்களோட விருப்பம் என்னவோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட முடிவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எஃப்எம்ஏ டு இசிஹெச்எஸ் மாறுறவங்களுக்கு மட்டும் இந்த கண்டிஷன் வந்து சூட் ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ உங்களோட எஃப்எம்ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. ஸோ அதை வச்சு மாதம் 1000 ரூபாய் கட்டுற மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா ஸோ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலிமா உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதம் கிடைக்கிற உங்களை 1000 ரூபாயை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அதிகப்படியான தொகை கிட்டத்தட்ட உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கனாக்கா ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ்ல இருக்கிறவங்க பெனிஃபிஷரி பார்த்தீங்கன்னாக்கா 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 26 ASO இல்லை இன்கம் சர்டிஃபிகேட்டோ வந்து சப்மிட் பண்ணோம் டிஃபண்டடாக இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டோட்டலாக ஃபேமிலியும் கூட நீங்கள் வந்து
ஹெல்த் இன்சூரன்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நம்மளுக்கு ஐடியா இல்லை, ஆனால் யாராவது எடுத்துருக்கீங்க, நீங்கள் இது மூலிமா வந்து பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் பெஸ்ட்டாக எதனா இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ் பர்சனுக்கு சரி, இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணவும் சரி, ஏதாவது ஸ்பெஷலாக வந்து பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதையுமே நீங்கள் வந்து யாராவது யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து பெனிஃபிட் எடுத்துருக்கீங்கனாக்கா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு யாருக்காவது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாதம் 1000 ரூபாய் கட்டுற இந்த இன்சூரன்ஸ் எடுத்து நீங்கள் இசிஹெச்எஸ்க்கு போகாமல் உங்களோட ட்ரீட்மெண்ட்டை வந்து இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெட்டராக இருக்கும். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏவா இல்லை இசிஹெச்எஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்டர் ஆப்ஷன் இசிஹெச்எஸ் சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தாச்சு. ஸோ இசிஹெச்எஸ் விட பெட்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் மொத்தமாக உங்கள் குடும்பமே வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பெட்டரான ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எடுக்கலாம். இசிஹெச்எஸ்க்கு எந்த எம்பெல்ட் ஹாஸ்பிட்டல் எதாவது கூட டைஅப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பெட்டரான ஹாஸ்பிட்டலில் வந்து எந்த ஹாஸ்பிட்டலாக கூட எந்த கம்பெனி வந்து டைஅப் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து யோசிச்சு எஃப்எம்ஏ வேணுமா இல்லை இசிஹெச்எஸ் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் இசிஹெச்எஸ்ல இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எம்பெல்ட் ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற லிஸ்ட் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படி பார்க்கறதுனாக்கா நான் வந்து வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிஸ்ட் வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இந்த மெனு பட்டன் இருக்குது. ஸோ இந்த மெனு பட்டனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ புதுசாக ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இசிஹெச்எஸ் எம்பெல்ட் ஹாஸ்பிட்டல் செலெக்ஷன் க்ரைட்டீரியான்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் இந்த ரீஜன் செலக்ட் ரீஜனில் போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ட்ராப் டவுன் லிஸ்ட் வரும். ஸோ இதில் உங்களோட ரீஜன் எதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது. ஸோ இந்த 2 ரீஜனில் மட்டும்தான் இங்கே இசிஹெச்எஸ் வந்து வேலை பண்ணுது. ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டில் நம்ம 2 இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்னை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ சென்னை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்சோ டிஸ்பிளே ஹாஸ்பிட்டல்ஸ் ஹூ ஹேஸ் பின் எம்ஓஎஸ் எக்ஸ்பைர்டு, அதாவது டைஅப் பண்ண ஹாஸ்பிட்டல் வந்து எக்ஸ்பைர்டு ஆகிட்டு இருக்கானோ அதையும் வந்து காட்டுங்க. அப்படி இல்லைனாக்கா எது இப்போ கரண்ட்டில் இருக்குது அப்படின்றதுனாக்கா நீங்கள் வந்து இது செக் பண்ணாதீங்க. அப்படி எல்லா ஹாஸ்பிட்டலுமே பார்க்கணுனாக்கா இங்கே வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து சென்னை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது சப்மிட்ன்ற பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டிடுவாங்க. ஸோ சென்னையில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் வந்து எந்த அட்ரஸில் இருக்குது, அதோட கான்டாக்ட் நம்பரு, எம்ஓஏ ஃப்ரம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அவங்க வந்து வேலிடாக வந்து டைஅப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டாகவே வந்து பார்த்துக்கலாம் உங்களோட டிஸ்ட்ரிக் எதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த டிஸ்ட்ரிக் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எந்த ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்குமே இங்கே வந்து இருக்குது. அதாவது சென்னை ஜோனில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோயம்புத்தூர் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் பேக் போயிட்டு இந்த சென்னை வந்து நம்ம வந்து கோயம்புத்தூராக மாற்றியாச்சுனாக்கா ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி கீழே வந்து சப்மிட் பண்ணிருக்கு. சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு கோயம்புத்தூர் ஜோனில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படி. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் இருக்குது, ஈரோடு, காரைக்குடி, கரூர், கிருஷ்ணகிரி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் ஜோனில் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்க எந்த ஹாஸ்பிட்டல் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மதுரை பார்த்தீங்கன்னாக்கா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது, பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இந்த பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 2D எக்கோ, பிளட் பேங்க்கு, பிளட் ட்ரான்ஸ்லேஷன் சர்வீஸு, ஸோ இந்த மாதிரி என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இசிஹெச்எஸ் எம்பெல்ட் ஹாஸ்பிட்டலோட லிஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முறையில் உங்களோட எம்பெல்ட் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க எந்த ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதில் சொன்ன கருத்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே, அதாவது எனக்கு எது பெட்டராக இருக்கோ அதை தான் சொல்லியிருந்தாச்சு. ஸோ இதில் வந்து எஃப்எம்ஏ டு இசிஹெச்எஸ் மாறத்தும் சரி, இல்லை இசிஹெச்எஸ்லேயே கண்டினியூ பண்ணுறதும் சரி, இல்லை எஃப்எம்ஏலேயே கண்டினியூ பண்ணுறதும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு எது ஏதுவாக இருக்கோ, உங்களுக்கு எது பொருந்ததோ, இல்லை உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ, ஸோ அதுபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எஃப்எம்ஏலே இருக்கலாம், இல்லை இசிஹெச்எஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஸோ இது பற்றின இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் இந்த சார் எப்படி என்கிட்ட வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணாரோ அது மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பென்ஷனருக்கு வந்து இன்னுமே தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய தெரியும். அவங்களுக்கு வந்து இன்னுமே வெல்ஃபேர் எடுக்கிறதுக்கான ஏதுவாக இருக்கும். அதனால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.